அதாவது சோழிகளில் கொண்டு பார்க்கப்படுறது தான் சோழி பிரசனம். அதாவது மகாலட்சுமி வாசம் செய்கிற சோழிகளை வச்சு தான் வந்து இந்த சோழி பிரசனம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மும்மூர்த்திகள் வந்து இந்த சோழியில் வந்து உட்காருவாங்க, அந்த சோழி கட்டத்தில் வந்து உட்காருவார்கள். அவங்கள வச்சு தான் வந்து நம்ம பிரசனம் பார்த்து சில விஷயங்கள், அதாவது இப்போ வந்து ஒரு புது வருஷம் பிறக்குதுன்னா அந்த வருஷம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சோழி பிரசனம் மூலம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ராசிக்கு நல்லா இருக்கா, இப்போ மேஷ ராசி எடுத்திங்கன்னா மேஷத்துலேருந்து நம்ம மீன ராசி வரையே 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிக்கும் பார்த்திங்கன்னா சோழி பிரசனம் மூலயமா வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு அந்த ராசியில் வந்து இந்த மாதம் எப்படி இருக்குது, இல்லை இந்த வருஷம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ யாருக்காவது மேரேஜ் நடக்காமல் இருக்குது, அதுக்கு என்ன காரணன்றதையும் சோழி பிரசனம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் இல்லை, டேட் ஆஃப் பர்த் தெரியல, அதே மாதிரி டைமிங் தெரியல, அந்த மாதிரி நிறைய பேருக்கு. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்லேருந்து எல்லாமே குறித்து வச்சுக்கிறாங்க. பட் அந்த காலத்துலலாம் வந்து டைமிங் தெரியாது, சித்திரை மாதம் பிறந்தாங்க, கார்த்திகை மாதம் பிறந்தாங்க, இப்படி தான் வந்து எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் அந்த டைம் சொல்லிட்டு யாருமே சொல்கிறதில்ல. பௌர்ணமியில் பிறந்தான் என் பையன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அந்த இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சோழி பிரசனம் போட்டு அவங்களுடைய அதாவது என்ன லக்னம் நிற்கிது, என்ன ராசியில் நிற்கிதுன்றதை வந்து சோழி பிரசனம் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது